கிட்டத்தட்ட ஒரு பெரிய பொருள் செலவு 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இன்னைக்கு அந்த பணிகளை மேற்கொண்ட காரணத்தினால் மழை பெஞ்சதுமே நான் முதல்ல ஃபோன் பண்ணுறது இந்த 40வது வார்டில் ஜெயிக்குதா, திருவள்ளூர் கோட்டத்தில் மோட்டர் ஆன் பண்ணிட்டியா, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நம்ம இந்திரா நகர் இருக்கு பார்த்தீங்களா, பெரியார் நகர் அங்கே இருக்க மோட்டர் ஆன் பண்ணிட்டீங்களா. நான் கேட்குற முதல் கேள்வி அதுதான். அது இரவு எத்தனை மணியாக இருந்தாலும் 3 மணியாக இருந்தாலும் நான் அதை வந்து தயவுசெய்து ஆட்கள் அங்கே இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கெல்லாம் நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 7 நாள்னா ஒரு 3 நாளாவது இந்த திருவள்ளுவர் கோட்டத்தில் 6 மணிக்கு நீங்கள் எங்களை பார்க்கலாம். காலையில் என்னோட இருசக்கர வாகனத்தோடு நான் காலை 6 to 7:30 நான் ரவுண்ட்ஸ் வரும்போது பைக்கில் வருவேன். இதுக்குள்ளே வந்துட்டு தான் போவேன் நான். மேலும் வந்து இங்கே பல்வேறு சாலைகள் அமைத்து தந்திருக்கிறோம். இன்னும் சில சாலைகள் அடுத்த மாதத்து இறுதியில் அமைக்கின்ற பணி துவங்க இருக்கிறது. அனைத்து சாலைகளும் அமைக்க இருக்கின்றோம். அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அதனையும் அமைத்து தருவதற்கான பணிகள் மேற்கொள்ள இருக்கின்றோம். மற்றும் நம்முடைய இன்னொரு சங்கத்துக்கு உள்ள நம்ம வீட்டு மனை உரிமையாளர் சங்கம் மாதிரி அந்த குடியிருப்பு சங்கம் இருக்கிறது. அந்த நீர்த்தேக்க தொட்டி வந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. அது வந்து சரி செய்து தர தெரிய வேண்டியதே இல்லை. நான் இந்த பகுதியில் வந்து நான் இருக்கிறவன், நான் இங்கே இருக்க பிரச்சனைகள்லாம் தெரியும். தினந்தோறும் நான் இந்த பகுதிக்கு வருகை தெரிகிறேன். காலையில் 6 மணிக்கு என்னை பார்க்கலாம். காலை 6 மணிக்கு நான் கோட்டை ஸ்கூலில் வந்துட்டு அப்படி வாசல் வந்துட்டு வெளியே போவேன். நான் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள்லாம் விரைவில் எடுத்துக்க வேண்டும். ஐயா கூட ரொம்ப நாளாக ஒரு நூலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதற்கான முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாய்பாபா கோயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரெஸ் கோட்டர்ஸுக்கு சொந்தமான இடம் இருக்கும். அங்கே இருக்கிற குடியிருப்புகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 ஏக்கர் 2 சைடும் சேர்ந்து அந்த 10 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 50 பேர் தான் குடியிருப்பாங்க. அந்த இடம் இருந்தது. ஆனால் அந்த இடம் வந்து இவ்வளோ பெரிய இடம், அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, மக்கள் பயன்பாடு கொண்டு வர வேண்டும் என்று என்ன பண்ணணும்னா இப்போ அந்த ப்ரெஸ் கோட்டர்ஸ்க்காக தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் கட்டிட்டு இருக்கோம். நீங்கள் போனால் பார்க்குறேன். நீங்கள் அந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜுக்கு எதுக்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த குடியிருப்பு அவங்களுக்காக மொத்த பேரும் அந்த இடத்துல அவங்க அமைச்சிட்டு அந்த மிச்ச இடத்த மக்கள் பயன்பாடாக கொண்டு வர முயற்சி பண்ணோம். இந்த தினம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 20 கோடி மதிப்பில் அந்த சாய்பாபா கோயில் அமைந்திருக்கிற பகுதியில் ஒரு மிகப்பெரிய அனைத்து விளையாட்டுகளும் உள்ள இண்டோர் ஸ்டேடியம் வருகிறது. அதற்கான டெண்டர்கள் விடப்பட்டு அந்த பணி ஒப்பந்ததாரர்களும் இறுதி செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த வாரத்தில் 10 நாட்களுக்குள் அந்த பணி துவங்க போயிடும். அதை பார்த்தாங்க பிரமிப்பாக அந்த ஸ்டேடியத்தை பார்த்தாங்க. நம்ம ஏரியாவோட அந்த மதிப்பு அது வந்து நிச்சயமா கூட்டி தரும். நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக சர்வதேச அளவில் பயிற்சி பெறுகின்ற ஒரு பயிற்சி மையமாக அந்த பயிற்சி மையம் அமைய போகின்றது. இப்படி எண்ணற்ற பணிகள் நம்ம டிஹெச் ரோடு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் ரோடே கிடையாது. ஃபுல்லா பள்ளம் தோண்டி அந்த மெட்ரோ ட்ரெயின் பணிகள் முடிந்த நிலையில ரோடு அமையாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு சிறப்பான